கிட்டத்தட்ட 1.25 லட்சம் சீட்டுகள்ல காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு குறிப்பிட்ட சதவிகிதம் அதிக எண்ணிக்கையிலான சீட்டுகளை காங்கிரஸ் கட்சி பெற்றுத்தர வேண்டும். அந்த வேட்பாளர்களுக்கும் காங்கிரஸ் கட்சி நிதியுதவி அளிக்கணும் நான் சொல்றேன். அந்த கட்சி கட்டமைப்பு நமக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்திருந்தால் மிக நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் 250 சீட்டுகளை பெற்று வரலாறு படைத்திருக்கும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். காங்கிரஸ் கட்சி பல்வேறு காரணங்களால் பல்வேறு நிர்பந்தங்களால் நம்முடைய அடிப்படையான கொள்கைகளில் சமரசம் செய்து கொண்டு ஒரு பிஜேபியுடைய கார்பன் காப்பி மாதிரி நம்ம செயல்பட்டோமோ அந்த மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. சிம்பல் உள்ள எலெக்ஷன், இன்னொன்னு சிம்பல் இல்லாத எலெக்ஷன். சிம்பல் இல்லாத எலெக்ஷன்ல நீங்க 12,524 பஞ்சாயத்துகளும் 99,333 ஏறக்குறைய 1 லட்சம் வார்டுகளும் இருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. நாங்க நாடாளுமன்றத்தை கூட்டணி வைப்போம், சட்டமன்றத்தை கூட்டணி வைப்போம், உள்ளாட்சி அமைப்பு கூட்டணி வைக்க கூடாதுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் ஒரு எலெக்ஷனை சந்திச்சிருக்கேன். பிரதமர் பதவிக்கும் உள்துறை அமைச்சர் பதவிக்கும் கொஞ்சம் கூட கண்ணியமும் மாண்பும் இல்லாமல் அவர்களை எழுப்பி விட்டு தியாக உருவமாக தியாக தீயாக எழுப்பி இங்கே இந்திய மக்களால் எதிர்கட்சிகளால் கூட காங்கிரஸ் கட்சி இழந்த கண்ணியத்தையும் இழந்த பெருமையையும் மீட்டு தந்தவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். இந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு நமக்கு முழு தகுதி இருக்கிறது, முழு உரிமை இருக்கிறது. ஆனால் இதையே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக இந்தியா கூட்டணி அரசாங்கம் அங்கே அமைந்திருந்து நாம் கொண்டாடி இருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நாம ஆட்சி அமைக்கவில்லை, ஆனால் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி நிலவரத்தை நம்ம பார்க்க முடியும். அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க, 3வது முறை ஒரு பிரதமர் ஆகுற. ஏன்டா இந்த ஆளு பிரதமர் ஆகிறாரு, எதுக்குடா இந்த ஆட்சி அமைதுன்னு இந்தியா ஃபுல்லா இருக்கிற மக்கள் நினைக்கிறார்கள். அப்படி ஒரு அவமாக நிலவரமாக பிரதமர் பதவியை ஒட்டி கொண்டிருந்த ஒரே பிரதமர் என்ற பெருமையை நரேந்திர மோடி அவர்களே பெறுகிறார். அதனாலதான் நீங்க பாப்பீங்க, டீ பார்ட்டி ஒன்று கொடுத்தாரு, ஹை டீ. எல்லாரும் ஏதோ துயர வீட்டில் அமர்ந்திருக்கிறது போல அமர்ந்திருக்கிறாங்க. நம்ம போய் என்ன தம்பி இப்படி தனிக்கோட நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவங்க வருவாங்க. அவர்களுக்கு இருக்கிற ஒரே விஷயம் அவங்களுடைய செல்போன் தான், அவங்களுடைய யூடியூப் தான், அவங்களுடைய வாட்ஸ்அப் தான். அதன் மூலமாக மட்டுமே இன்று ஏறக்குறைய 30% வாக்குகளை நாம் சென்று அடைய முடியும். நம்ம யூடியூப்லயோ வாட்ஸ்அப்லயோ சமூக வலைதளங்களையோ நம்மளால ஆக்டிவா இருக்க முடியலன்னா 30% வாக்காளர்களை நம்ம தேர்தலுக்கு முன்னே இழந்துறோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி உட்பட 10 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் மிக கடுமையாக உழைத்து எங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் உருவாக்கிய இந்தியா கூட்டணியின் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க எல்லாருமே தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பற்றி பேசினோம். இன்று நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த 100 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 102 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் சமரசமற்ற 10 ஆண்டு கால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒரு வெற்றி என்பது ஒரு கட்சிக்கு, அதுவும் காங்கிரஸ் கட்சி போல 100 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சிக்கு அவ்வளவு எளிதாக வந்துவிடாது என்பதை நாங்கள் நாடாளுமன்றத்தில் பார்த்திருக்கிறோம். 52 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறோம் என்பதற்காக பல முறை நாங்கள் கடுமையாக கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். அரசியல் அதெல்லாம் நாங்கள் சகஜம் எடுத்துக்குவோம். ஆனாலும் கடுமையாக போய் வெளில நின்று போராடுவோம், சஸ்பெண்ட் ஆகும், திருப்பியும் போய் போராடுவோம். அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற போர்வையில் மிக மலிவாக கீழ்த்தரமான ஆபாசமான பாஜகவின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரதமர் பதவிக்கும் உள்துறை அமைச்சர் பதவிக்கும் கொஞ்சம் கூட கண்ணியமும் மாண்பும் இல்லாமல் அவர்களை எழுப்பிவிட்டு தியாக உருவமாக தியாக தீயாக எழுப்பி இங்கே இந்திய மக்களால் எதிர்கட்சிகளால் கூட மரியாதையுடன் நடத்தப்படுகிற கண்ணியமிக்க அன்னை சோனியா காந்தி அவர்களை அவர்கள் தரைக்குறையாக நடத்தும் போது எங்களுக்கு ரத்தம் கொதிக்கும். அப்பொழுதுதான் நாடாளுமன்றத்தில் மிக மோசமான மிக தீவிரமான நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க வேண்டியிருந்தது. அப்பொழுது நாங்கள் எடுத்தோம். ஏனென்றால் அவன் அன்னை சோனியா காந்தி அவர்கள் மட்டுமல்ல, நீண்ட காலம் அவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர், இந்திரா காந்தியின் மருமகள், ராஜீவ் காந்தியின் அன்பு மனைவி, நமது அனைவருக்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் ஒரு தியாகத்தாய்.
அவருக்கு நடந்த அவமானங்கள் எல்லாம் என்று அமைதியும் ரைபரேலியும் இந்தியாவும் துடைத்து எறிந்திருக்கிறது என்பதில் ஒரு காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு நிமிர்ந்த தலையோடு இந்த முறை நான் அந்த நாடாளுமன்றத்தில் கால் பதிப்போம் நாங்கள் என்று நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இழந்த கண்ணியத்தையும் இழந்த பெருமையையும் மீட்டு தந்தவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நடந்தார்கள், நான் கூட நடந்தேன். கன்னியாகுமரியில் 2வது நாள் நடக்கும் போது தலைவர் அவர்கள் கால் தடுமாறுவது போல இருந்தது. நான் போய் கேட்டேன், என்ன கால் உங்களுக்கு நடக்க முடியலையான்னு. வலிக்குது, நடக்க முடியல, நான் வெளியில சொல்ல வேண்டாம் என்று தலைவர் சொன்னார்கள். 3500 கிலோமீட்டர் இருந்தது. எப்படி 2வது நாளே கால் வலினா 3500 கிலோமீட்டர் நடக்க முடியும் என்று நான் அதிர்ந்து போனேன். கிலோமீட்டர் குறைக்கலாமான்னு கேட்டோம். கிலோமீட்டர் குறைக்க முடியாது, குறைச்சா நம்ம காஷ்மீர் போய் சேர முடியாது என்று சொன்னார்கள். அந்த கால் வலியோடு கடினமான பனி, வெயில், வெப்பம், மழை அனைத்தையும் தாண்டி ஒரு மகத்தான மனிதர் இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலேயே ஒரு அன்பிற்காக நடந்தார் என்ற வரலாற்றை உலகிலேயே ராகுல் காந்தி அவர்கள் தான் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வெற்றி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு கிடைத்த வெற்றி இந்தியா முழுவதும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் நான் சொன்னேன், நாம் எவ்வளவு அவமானங்களை சந்தித்தோம் என்று. இந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு நமக்கு முழு தகுதி இருக்கிறது, முழு உரிமை இருக்கிறது. ஆனால் இதையே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக இந்தியா கூட்டணி அரசாங்கம் அங்கே அமைந்திருந்து நாம் கொண்டாடி இருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நாம ஆட்சி அமைக்கவில்லை, ஆனால் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி நிலவரத்தை நம்ம பார்க்க முடியும். அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க, 3வது முறை அவர் பிரதமர் ஆகிறார். ஏன்டா இந்த ஆள் பிரதமர் ஆகிறாரு, எதுக்குடா இந்த ஆட்சி அமைதுன்னு இந்தியா ஃபுல்லா இருக்கிற மக்கள் நினைக்கிறார்கள். அப்படி ஒரு அவமானகரமாக பிரதமர் பதவியை ஒட்டி கொண்டிருந்த ஒரே பிரதமர் என்ற பெருமையை நரேந்திர மோடி அவர்களே பெறுகிறார். அதனாலதான் நீங்க பாப்பீங்க, டீ பார்ட்டி ஒன்று கொடுத்தாரு, ஹை டீ, எல்லாரும் ஏதோ துயர வீட்டில் அமர்ந்திருக்கிறது போல அமர்ந்திருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியின் நிலைமை. ஆனால் அந்த ஆட்சியை நம்மளால் அகற்றி இருக்க முடியும். அந்த ஆட்சிக்கு எதிராகத்தான் இந்திய மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் இங்க நிறைய பேர் பேசினாங்க. அண்ணன் செல்வப்பிரபு அவர்கள் சில தினங்களுக்கு முன்பும் அதற்கு முன்பும் பேசுறப்ப சொன்னாங்க, எப்படியாவது நம்ம கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தணும்னா நம்ம அதை பத்தி நம்ம பேசணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஒரு தலைவர், ஒரு தமிழ்நாடு தலைவர் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி நம்ம எப்படி ஒரு குரூப் சேர்க்கலாம், ஒழுங்கா வேலை செஞ்சிருக்கிறவங்க ஒழிச்சு கட்டலாம் என்று சிந்திக்காமல் ஒரு கட்சியில் எல்லாரையும் அரவணைச்சு போய் கட்சியை வளர்ப்பது எப்படி என்று யோசிக்கிறார். அதற்காக அவரை பாராட்டுகிறேன். அந்த கட்சி கட்டமைப்பு நமக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்திருந்தால் மிக நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் 250 சீட்டுகளை பெற்று வரலாறு படைத்திருக்கும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதுதான் டேட்டா காட்டுது. அதே போல தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடுமையாக உழைப்பதில் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியின் கொள்கையில் எந்த விதமான சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். ஒடுக்கப்படுகிற சிறுபான்மையினர்களுக்காகட்டும், தலித்துகளுக்காகட்டும், பெண்களுக்காகட்டும், சமூக நீதிக்காகட்டும் அவரது குரல் உயர்ந்திருந்தது. அதனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த வெற்றியை பெற்றோம். துரதிருஷ்டவசமாக பல நேரங்களில் நம்ம பார்க்கிறோம், காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகளும் ராகுல் காந்தி அவர்களின் கொள்கைகளும் சில நேரங்களில் நேர் எதிராக இருக்கிறத பார்க்கிறோம். அந்த நிலைமை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கக்கூடாது. அதே போல இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேசுறோம், கட்டமைப்பை வலுப்படுத்தணும். நான் கட்சியில் 28 வருஷமா இருக்கேன். 28 வருஷமா நான் இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன், கட்சியை கட்டமைக்கணும், கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது. ஆனா ஒவ்வொரு முறையும் நமது வாக்கு சதவீதம் ஏறுகிறது, இறங்குகிறது, அந்த சூழல் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சின்ன கருத்தை சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு ஒரு கட்சிக்கு 10 ஆண்டு காலத்திற்கு ஒரு லாயலா இருந்த ஒரு ஓட் பேங்க் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு எனக்கு 48 வயசு. மேபி ஒரு 40 வயசு வரைக்கும் தான் ஒரு கட்சிக்கு ரொம்ப உயிரை கொடுத்து லாயலா இருக்கிற ஒரு வாக்கு வங்கி இருக்குது. இன்னைக்கு தமிழகத்தில் யாரெல்லாம் 40 வயதுக்கு கீழே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் புளோட்டிங் ஓட்டா தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அதை காங்கிரஸ் கட்சி கவனத்தில் எடுத்துக்கணும். அடுத்து நீங்க பார்த்திருக்கலாம், இன்னைக்கு இளைஞர்கள் 1 லட்சம் 1.5 லட்சம் வாக்குகளை ஒரு நாடாளுமன்ற தொகுதிகளை ட்ரெடிஷனலான கட்சிகள் அல்லாத கட்சிகளுக்கு அவங்க வாக்களித்திருக்காங்க. ஆனா அவங்க அடுத்த தேர்தல் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு ட்ரெடிஷனலான ஒரு அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிப்பாங்க. அந்த இளைஞர்களிடம் நம்ம எப்படி சென்று சேர்வதுன்னு நம்ம யோசிக்கணும். அவங்க யாரும் பொதுக்கூட்டத்துக்கு வர்றது கிடையாது. இப்ப நீங்களே நாடாளுமன்ற உறுப்பினர் ஊருக்குள்ள போகிற பாத்தீங்கன்னா அங்க ஒரு 10-15 பசங்க தனியா நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க நம்மளை தேடி வரமாட்டாங்க. நம்ம போய் என்ன தம்பி இப்படி தனிக்கேடு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவங்க வருவாங்க. அவர்களுக்கு இருக்கிற ஒரே விஷயம் அவங்களுடைய செல்போன் தான், அவங்களுடைய யூடியூப் தான், அவங்களுடைய வாட்ஸ்அப் தான்.
அதன் மூலமாக மட்டுமே இன்று ஏறக்குறைய 30% வாக்குகளை நாம் சென்று அடைய முடியும். நம்ம வந்து யூடியூப்லயோ வாட்ஸ்அப்லயோ சமூக வலைதளங்களையோ நம்மளால ஆக்டிவா இருக்க முடியலனா 30% வாக்காளர்களை நம்ம தேர்தலுக்கு முன்னே இழந்துறோம். அடுத்து பெண்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நமக்கு தெளிவா தெரியுது. எந்த மாநிலங்களில் எல்லாம் காங்கிரஸ் கட்சி பல்வேறு காரணங்களால் பல்வேறு நிர்பந்தங்களால் நம்மளுடைய அடிப்படையான கொள்கைகளில் சமரசம் செய்து கொண்டு ஒரு பிஜேபியுடைய கார்பன் காப்பி மாதிரி நம்ம செயல்பட்டோமோ அந்த மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பான்மையான மாநிலங்களில் எந்தெந்த மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர்களுடைய இணையாக காங்கிரஸ் கட்சியின் கொள்கை நிலைப்பாட்டை தூக்கி பிடித்திருக்கிறார்களோ அந்த மாநிலங்களில் நாம் மகத்தான வெற்றி அடைந்திருக்கிறோம். அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் சில மாநிலங்களில் சில முக்கியமான சீட்டுகளை 5000, 10,000, 15,000, 20,000, 25,000 நம் தோல்வியடைந்த பல்வேறு மாநிலங்களில் பெண்கள் பிஜேபிக்கு வாக்களிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா பெண்கள் இருந்து நம்ம ரொம்ப தூரம் விலகி போய்கிட்ட ஒரு சூழல் இருக்கு. நீங்க தேர்தல் அரசியல் வந்துட்டா எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான். 50% பெண்கள் வந்து வாக்களிக்கிறார்கள். அப்ப அந்த 50% பெண்களை நம்ம எப்படி ரீச் பண்ணணும்னா கட்சியில பூத்துல இருந்து மாவட்டத்தில இருந்து மாநில அளவில் வரைக்கும் 50% பெண்கள் இருக்கணும். இருந்தா தான் நம்ம போய் வந்து அங்க சேர்க்க முடியும். பெண்கள்னால ஏதோ ஒரு மகிழா காங்கிரஸ் பிசினஸ் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகளை மாற்றி கட்சியுடைய மெயின் பாடியில பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், பதவிகள் கொடுக்கப்பட வேண்டும். அதே போல இங்க இருக்கிற இன்சார்ஜ் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன். உதயபூர் மாநாட்டில் ஏற்படுத்தின தீர்மானங்களை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நிறைவேற்றுவார்கள். அவர்கள் எப்பொழுது வேணால் நிறைவேற்றலாம். ஆனால் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு முன்னுதாரணமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உதயபூர் தீர்மானங்களை முன்னெடுத்து நிறைவேற்றி பெண்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் கட்சியில் பிரதிநிதித்துவம் கொடுக்கணுங்கிறத நான் வந்து வலியுறுத்துறேன். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு எளிய கருத்து இருக்கு. அந்த கருத்தை நான் சொல்றேன். ஒண்ணு வந்து சிம்பல் உள்ள எலெக்ஷன், இன்னொன்னு சிம்பல் இல்லாத எலெக்ஷன். சிம்பல் இல்லாத எலெக்ஷன்ல நீங்க வந்து 12,524 பஞ்சாயத்துகளும் 99,333 ஏறக்குறைய 1,00,000 வார்டுகளும் இருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. நாங்க நாடாளுமன்றத்தை கூட்டணி வைப்போம், சட்டமன்றத்தை கூட்டணி வைப்போம், உள்ளாட்சி அமைப்பு கூட்டணி வைக்க கூடாதுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் ஒரு எலெக்ஷனை சந்திச்சிருக்கேன். நம்ம மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தாலி முதற்கொண்டு வித்துப்படுறாங்க, கடன் வாங்குறாங்க, அந்த கடனுக்கு வட்டி கட்டுறாங்க, அதனால கஷ்டப்படுறாங்க. நம்மளால வந்து கட்சியில வந்து பினான்சியலா வந்து நம்மளுடைய உள்ளாட்சி அமைப்பில் இருக்கிற வேட்பாளர்களுக்கு நம்மளால நிதியுதவி கொடுக்க முடியல. அதனால என்னுடைய எளிய கருத்து என்னன்னா நம்மளுடைய சிம்பல் இல்லாத தேர்தல்களில் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் சீட்டுகள்ல காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட வேண்டும். மற்ற தொகுதிகளில் ஒரு முறையாக குழு அமைத்து கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு குறிப்பிட்ட சதவிகிதம் அதிக எண்ணிக்கையிலான சீட்டுகளை காங்கிரஸ் கட்சி பெற்றுத்தர வேண்டும். அந்த வேட்பாளர்களுக்கும் காங்கிரஸ் கட்சி நிதியுதவி அளிக்கணும் நான் சொல்றேன். இந்த அடிப்படை கட்டமைப்புகளை நாம் வலுப்படுத்துவதன் மூலமாக காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை தமிழ்நாட்டில் நாம் எல்லாரும் சேர்ந்து உருவாக்குவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.